ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாஸ்மாகோட எம்டி வீட்டில் 2 நாட்களாக இடி ரைடு நடந்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு சினிமா ப்ரொடியூசர் ஒரு தம்பி, அவர் வந்து நயன்தாராவுடைய கணவனின் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்துட்டு இருந்தவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான படங்களை, ஒரு 4 படங்களை கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி 700 கோடி செலவில் தயாரிக்கிறார். அப்படின்றதுனால அவர் வீட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ இதோட பின்னணி என்ன, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, யாருக்கு செக் வைக்கிறாங்க, யாருக்கு டார்கெட் போடுறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக நீங்கள் வந்து இப்போ ஒரு தம்ப்நெயில் போடுறோம் பாருங்கள். ஒரு 20 நாளைக்கு முன்னாடி, போன மாதம் சரியா, நம்ம ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். அதில் எப்படின்னா, முதல்வர் குடும்பத்துக்கு நெருக்கடி, அவருக்கு நெருக்கடி கொடுக்க, செக் வைக்க அவருடைய மகன் மற்றும் மருமகனுக்கு செக் வைப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த சங்கிய அரசு, பாரதிய ஜனதா கட்சி அரசு முடிவு செஞ்சுருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி ரைட்டு, டாஸ்மாகில் 5 ரூபா ஒரு பாட்டிலுக்கு குவார்ட்டருக்கு கூட வச்சு விற்கிறது குடிகாரன் எல்லாருக்குமே தெரியும். எல்லா குடிகாரன் டாஸ்மாக் போகிறாமே தெரியும். ஸோ இது எப்போ ஆரம்பித்தது? மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம், இல்லை செந்தில் பாலாஜி அதை அமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஆரம்பித்தா அப்படின்னா இல்லை. முதல்ல ஒரு அடிப்படை ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அதாவது ஜெயலலிதா காலத்தில் தான் மிகப்பெரிய போராட்டங்கள் எல்லாமே நடந்தது. எப்படின்னா, படித்து விட்டு எம்ஏ, பிஏ, எம்ஏ முடித்தவர்கள், எம்எஸ்சி முடித்தவர்கள், பிஜி கிராஜுவேட்ஸை கொண்டு போய் சாராய விற்க வைத்த மாபெரும் டுபாக்கூர் ஜெயலலிதான்னு சொல்லி அந்த காலகட்டங்களில், அப்போ வந்து இப்போ ஒரு 2K கிட்ஸுக்கெலாம் தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டங்களில் தான் ஜெயலலிதா கொண்டு வந்தது 2000களில். டாஸ்மாக் அப்படின்றத மது விற்பனையை அரசுடைமையாக்கி அரசே மதுவை விற்கும்னு கொண்டு வந்தது யாருன்னா, நம்மளுடைய புரட்சி தலைவி ஜெயலலிதா தான். அந்த காலகட்டத்தில் ஒரு வருடம் மட்டும், ஒரு 8 மாதம், ஒரு வருஷத்துக்கு அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, நைஸாக ஒரு 2 ரூபா வாங்க ஆரம்பித்தாங்க பாட்டில் கூட. சரியா, 68 ரூபா இருக்கிறது 70 ரூபா வாங்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து ரொம்ப கம்மி, 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குவார்ட்டர் 60 ரூபா, 45 ரூபா, 35 ரூபா, 30 ரூபாய்க்கெலாம் குவார்ட்டர் இருந்துச்சு, 30-35 ரூபாய்க்கெலாம் கேட்டுருந்துச்சு. அப்போ இந்த ரவுண்டு ஆக்கிடுவாங்க, 28ன்றது 30 ஆக்கிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஜெயலலிதா பீரியட்லேயே வந்து அந்த எண்டுலேயே பார்த்திங்கன்னா 5 ரூபா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டிலுக்கு 5 ரூபான்றதை ஓப்பனாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அமௌண்ட் வந்து அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் அமைச்சர் மூலமாக ஜெயலலிதா போச்சு. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி தொடர்ந்தது. அப்புறம் எப்படி விட்டுருவான், இன்னும் புறங்கை இணக்கணும், தேர்ந்தெடுத்தேன் புறங்கை இணக்காமல் இருப்பானா? அரசியலில் அப்புறம் எதுக்கு வர்றது? சம்பாதிக்கிறதுக்கும் வேறு தான் வர்றது. இப்போ ஒரு கட்சி கூடத்துக்கு கூப்பிட்டா ஓசியில் போயிடுவான கட்சிக்காரன், அவனுக்கு கோட்டர் வாங்கி கொடுக்கணும், கோழி பிரியாணி வாங்கி கொடுக்கணும். இப்போ எல்லா செலவும் வந்து எல்லாம் நான் வந்து ஊழலை நியாயப்படுத்துகிறேன்லாம் வந்து பூட்ட ஆட்ட வேணாம். ஏன்னா எல்லாமே ஊழல்வாதி தான். தமிழ்நாடில், இந்தியாவிலலாம் மக்களே கரப்டு தான். இந்திய மக்களே கரப்டான ஆட்கள் தான். ஒருத்தன் கூட, அதாவது ஏதாவது ஒருத்தன் 2 பேர் வேணால் போய் ஊழலுக்கு எதிராக கேள்வி கேட்பாங்க. லட்சத்தில் ஒருவரும், லட்சத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்க ஊழலுக்கு எதிரானவர்கள். சரியா, மற்ற எல்லாருமே அவன் பதவியில் இருந்தானா கொள்ளையடிப்பான், இவன் காரியம் ஆகணும்னா கொண்டு போய் காசு கொடுப்பான். இதுதான் நம்ம மக்களுடைய வழக்கம். ரைட்டா? அதனால் யார் யோக்கியன்னா வந்து சொல்லிவிட்டு எதுவுமே போட முடியாது. யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் நம்ப மாட்டேன். ட்ரம்ப் வரைக்கும் 4000 கோடிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கட்டார்லேருந்து இலவச விமானம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே லஞ்சம்தான். உலகம் பூரா இருக்குது. என்னமோ வந்து இவர்கள் வந்து ஏதோ ஊழலை களையிற மாதிரி இது பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இடி என்கிற ஒரு அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா மோடி அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு அடியாள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆளும் வர்க்கத்தில் இருப்பவர்களே, அவர்களுக்கு கீழே இருப்பவர்களே, அவர்கள் கட்சி சாராதவர்களே, அவர்கள் கூட்டணி இல்லாதவர்களை மிரட்டுவதற்கும், அவர்களை வந்து மிரட்டி பணம் பறிப்பதற்கும் முன்னாடி வரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் பொதுவாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு. ஏன்னா இடி வழக்கில் 100ல் 3% கூட ஏன்னா தண்டனை பெற்றது இல்லை அப்படின்றது நம்ம சொல்லலை, நீதிமன்றத்துடைய கணக்கு. 100 வழக்கு இடி போட்டிருக்கான்னா, நான் ஒரு 48 வழக்கோ ஏதோ வழக்கில் ஒரு 3 வழக்கில் தான் தண்டனை பெற்றிருக்காங்க. மீது எல்லாமே இடி பொய் சொல்லியிருக்கிறது, திருட்டு வழக்குகள் என்று நீதிமன்றமே சொல்லி, நம்ம சொல்லலை. ஸோ இடி என்ற ஒரு புதிய முதல்ல சிபிஐ இருந்துச்சு, இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்கும். அதெல்லாம் தாண்டி இடி என்கிற ஒரு பெரிய ஒரு அடியாள் கூட்டத்தை ரெடி பண்ணது இந்த அரசு அப்படின்றதில் மாற்றுக்கிறதில் நம்ம சொல்லலை. நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவர்கள் கொண்டு வந்த 100 வழக்கில் ஆவரேஜ் போட்டு பார்த்திங்கன்னா 3 வழக்குகள் 100ல் 97 குற்றவாளிகள்னு ஆக்கிட்டு 3 பேர் தப்பிச்சிட்டான்னா பரவாயில்ல, அதில் நியாய தர்மம் நீதி இருக்குதுன்னு சொல்லலாம். சரி, ஒரு 3 பேரை தெரியாமல் வழக்கு போட்டாங்க. இவர்கள் வந்து 97 பேர் வந்து திருடன் தான்.
தப்பிச்சிருக்காங்க, 3 பேர் தான் சிக்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது யார் திருடன்றதை நீங்களே முடிவு பண்ணிங்க, நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஸோ அந்த இதை வச்சு என்னென்னா, ஏற்கனவே நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம் டெல்லி பாணியில். ஏன்னா டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் சுத்தமான கைக்கு சொந்தக்காரன்னு சொல்லி ஆம் ஆத்மின்னு விளக்கமாறு தான் அவரோட சின்னம். ஏன்னா ஊழலை கூட்டி தள்ளுவோம் அப்படின்னு தான் அவர் கட்சி ஆரம்பித்தார். அவரே தூக்கி இதே மாதிரி ஏன்னா மதுபான ஊழலில் தூக்கி உள்ளே வச்சு நைட்டு அரெஸ்ட் பண்ணி ஆனால் வச்சு அவங்க கட்சியை ஆட்டையை முடித்தாங்க. அதே மாதிரி என்னென்னா தெலுங்கானாவில் அந்த மக்கள்கிட்ட வந்து தெலுங்கானா ராஷ்டிர சமிதி வந்து ஒரு டுபாகூர் கட்சியாகவே இருக்கட்டும், ஆனால் அவர்களை எங்கே வச்சு வீழ்த்தினார்கள்னால் அவருடைய மகள் டிஆர்எஸுடைய தலைவராக இருந்த, இப்போ பிஆர்எஸ் மாறி போச்சு, சந்திரசேகர ராவோடைய மகள் கவிதாவை வந்து இந்த மாதிரி மதுபான ஊழல் வழக்கில் உள்ளே பிடிச்சி போட்டு தான் அங்கேயும் ஆட்சியை சேர்த்தாங்க. இந்த ரெண்டுமே சக்ஸஸ் ஆனவுடனே இதை கையில் எடுத்துட்டாங்க. மதுபான ஊழல் இருந்தால் மக்கள்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகும், கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறாங்க, லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லி கொண்டு வரணும். இதில் ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுங்க, இந்த அரசாங்கத்தோட தலைவர் யார்? மோடி. கூட இருக்கிறது யாருன்னா அமித்ஷா. இவர்கள் எந்த ஊர்னா குஜராத்து. குஜராத்தில் வந்து இதோட தலைநகரம் பேர் என்னன்னா காந்தி நகர். சரியா? காந்தி பிறந்த ஊர் குஜராத்து. குஜராத்தில் மது விலக்கு அமலில் இருக்குது. ஆனால் இந்தியாவிலே ஒரே நேரத்தில் அதிகமாக கள்ளச்சாராயம் குடித்த செத்தவர்கள் எண்ணிக்கை அதிகம் உள்ள மாநிலம் எதுனா குஜராத். அது யாரோட ஆட்சி இல்லைன்னா நம்ம முதலமைச்சராக இருந்தபோது அது நடந்திருக்கு. சரியா? ஸோ இது ஒன்று. இப்போ வந்து டோல்கேட்டே ரோட்டில் பெரிய பிரம்மாண்ட டோல்கேட்டே போட்டு கொள்ளையடிச்சாங்க. அது யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் தெரில. 1 வருஷம் 2 வருஷம் வசூல் போட்டு பல ஆயிரம் கோடி வசூல் பண்ணி தின்னுட்டு டோல்கேட்டை மூடிட்டு போயிட்டாங்க. சரியா? இந்த மாதிரி மெகா கொள்ளையர்கள், அதாவது இந்த கொள்ளையர்கள் வந்து எப்படின்னா இது மாதிரி ராஜஸ்தானில் இருந்து வருவாங்க பாருங்கள், அந்த படம்லாம் வந்தது பாருங்கள், அந்த மாதிரி கொடூரமான கொள்ளையர்கள் இவர்கள் வந்து ரைட்டாக பண்ணிவிட்டு இந்த நாட்டை சுரண்டி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இவர்கள் மேலே பல வழக்குகள், பல கொள்ளை சம்பவங்கள், 4.5 லட்சம் கோடி ரூபா கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கார்ப்பரேட் கம்பெனி கொடுத்த வட்டியை ரத்து பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனாயிரம் கோடி லஞ்சமாக வாங்கினாங்க அப்படின்னு தெரியல. சரியா? வங்கிகள் எல்லாம் ஒன்றா இணைச்சி அதில் ஒரு பெரிய அமௌண்ட் ஆட்டையை போட்டு எல்ஐசி காசு 40,000 கோடியை கொண்டு போய் அதானிக்கு லோனாக கொடுத்தாங்க, எந்த ஷூரிட்டி கேரண்டி இல்லாமல். இப்படி நாட்டை கொள்ளையடித்தவர்கள் இவர்கள். அதாவது ஊழலை பற்றி பேசலாம், ஏன்னா யார் பேசலாம்? நீங்கள் பேசக்கூடாது. நீங்கள் பேசுகிற உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நீங்கள் வந்து கொள்ளைக்காரர்கள். இந்த நாட்டை சுரண்டி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக அரசு இயந்திரங்களை பயன்படுத்தி இது பண்ணுறவங்க. அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களோட பிளான் என்னென்னா 4.5 லட்சம் கோடி வந்து வருஷத்துக்கிட்டான நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன். 4.5 லட்சம் கோடி நம்ம பட்ஜெட். அதை அடித்து இந்த ஏதாவது காசை செலவு பண்ணி இந்த தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்து விட்டால் டபுள் இன்ஜின் ஆட்சி ஆயிரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டெல்லியிலே உட்காந்து இங்கே எவன் ரோடு போடுற கான்ட்ராக்ட் போடணும், எவன் வந்து மைன்ஸில் ஆட்டையை போடணும், எவன் வந்து கடல் கொள்ளையடிக்கணும், எவன் வந்து மலையை குறைஞ்சி கொள்ளையடிக்கணுன்றலாம் டெல்லியில் உட்காந்தே முடிவு பண்ணி அங்கேயே கையெழுத்து போட்டு அனுப்பிடுவாங்க. யார் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்காரன் கொள்ளையடிச்சிட்டு இருக்கான், அது வேறு விஷயம். மணல் கொள்ளை, அது கொள்ளை, இது கொள்ளையை வச்சுருக்கேன். எல்லாம் நம்மளால் அடிக்கிறாங்க, நம்மளுக்குள்ளே சுற்றுறது. எதை கொள்ளையடித்தால் நம்மளால் அடிச்சுட்டு போகிறான்ற மாதிரி ஒரு நிலையில் தான் இப்போ இங்கே இருக்குது. சரியா? இந்த கடந்த 20 வருடங்களாக. இப்போ இவங்களோட பிளான் என்னென்னா, குஜராத்திகளையும் வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவனையும் கொண்டு வந்து தொழிலதிபர்களை, இவர்களுடைய தொழிலதிபர்களை கொண்டு வந்து டெல்லியிலே வச்சு கையெழுத்து போட்டு மலைகளை பூரா விற்றுருவான், ஆற்றை விற்றுருவான், கடலை விற்றுருவான், மைன்ஸை விற்றுருவான். அப்போ 2 ஆட்சி இருந்ததுன்னா, இப்போ மாநிலத்தில் ஒரு ஆட்சி இருக்குது. இவர்கள் வந்து ஏதாவது சாங்ஷன் பண்ணி பண்ணாலும் மத்திய அரசு ஒரு கடிவாளம் போடும். மத்திய அரசு நேரடியாக தமிழ்நாடு அரசில் கலையிட்டுனா தமிழ்நாடு அரசு ஒரு கடிவாளம் போடும். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரெண்டையுமே நம்ம தாக்கிட்டோம்னா நம்ம டெல்லியில் உட்காந்து யாரை வேணாலும் போட்டுருவான். அடுத்து வந்து அங்கேருந்து எவனையா கூப்பிட்டு வந்து எம்பி ஆக்கிடுவான். ஏன்னா அதே மாதிரி அங்கேருந்து கான்ட்ராக்ட் போட்டு 2 பேர் முதலமைச்சரை டெல்லிக்கு வர வச்சு கையெழுத்து போட வைப்பாங்க, யாரோ ஒரு கான்ட்ராக்ட் கார்டு கொடுக்குறதுக்கு. இப்படி பல லட்சம் கோடி வந்து தமிழ்நாட்டிலேருந்து நல்லா வளர்ந்து கொழுத்து போயிருக்க தமிழ்நாட்டில் சுருட்டுவதற்கு இவர்கள் போட்டிருக்க திட்டம் தான் இந்த இடியை வைத்து மிரட்டக்கூடிய திட்டம். நம்ம ஏற்கனவே போன மாதமே சொல்லியிருந்தோம், முதல்வர் குடும்பத்திற்கு நெருக்கடி துவங்கி விட்டது. அமைச்சர்கள் கிட்டத்தட்ட 10 பேர் மேலே வழக்கு போடுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதுபடி ஏற்கனவே இருக்க வழக்கெல்லாம் இப்போ தூசி தோண்டி எடுக்கிறாங்க திமுக. அதுவும் திமுக அமைச்சர்கள் மட்டும்தான், முன்னாள் அமைச்சர்கள்லாம் போட்டு இவர்களை பூரா முடக்கி விட்டோம். ஏன்னா இவர்களெல்லாம் சீனியர்கள், திமுகவில் நீண்ட காலம் இருக்கிறவர்களெல்லாம் முடக்கி விட்டோம்னா திமுக முடங்கிவிடும், மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படும். இந்த அமைச்சர் கொள்ளை, அந்த அமைச்சர் லஞ்சம், அந்த நம்ம எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 1 கோடியா. ஏன்னா சாதாரண கவுன்சிலரே இன்றைக்கி ப்ராடோ காரில் போயிட்டுருக்கான். எல்லாருக்கும் மக்களுக்கு தெரியும். கவுன்சிலரு ஏன்னா
டொயோட்டாவில் ஃபார்ச்சுனரில் போயிட்டுருக்கேன். கவுன்சிலர் கார் எவ்வளோ 1 கோடி. அப்போ 1 கோடிக்கு மேலே கார் வாங்குறான்னா அவன் எவ்வளோ காசு வச்சுருப்பான்னு பாருங்கள். எல்லா கட்சியும் சொல்லிட்டேன், ஏடிஎம்கேன்னு சொல்லி டிஎம்கே எல்லாம் இருந்தாலும். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு எம்எல்ஏ 20 வருஷத்துக்கு முன்னாள் அமைச்சர் 1 கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டாரான் அப்படின்னு சொல்லி இடிக்கு இப்போ தான் கண்டுபிடிச்சி அவங்க மேலே வழக்கு போடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, செல்வாக்கு மிகுந்த மாவட்ட செயலாளர்களை முடக்க வேண்டும், மூத்த அமைச்சர்களை முடக்க வேண்டும், திமுக அழிக்க வேண்டும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிட்டோம். இருந்தாலும் திமுக அடங்க மாட்டேங்குது. ஒரு அமைச்சரை பிடிச்சி 2 வருஷம் கேள்வி கேட்காமல் உள்ளதுக்கு போட்டோம். அப்புறம் வந்து திமுக அடங்கலை, அந்த அமைச்சர் அடங்கினா கூட இப்படி ஒரு துரைமுருகனுக்கு ஒரு செக்கு, பொன்முடிக்கு ஒரு செக்கு, எல்லாருக்கும் வச்சு நேருக்கு அடுத்து செக்கு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு செக்கு, ஏவாவேலு மீது வழக்கு, அப்புறம் வந்து நம்ம மாசு மேலே வழக்கு, இப்படின்னு முக்கியமாக இருக்கக்கூடிய செல்வாக்கு படைத்தவர்கள் மீது பூராமே வழக்கை போட்டு நெருக்கடி கொண்டு வந்துட்டு பார்த்தாங்க. ஒன்றுமே நடக்கலைன்னொன்னே இப்போ முதலமைச்சர் குடும்பத்தில் அவருடைய மகன் துணை முதலமைச்சர் அவருடைய குடும்பத்தின் மீது கை வைக்கிறதுக்கு இப்போ காய் நகர்தல் பண்ணிட்டுருக்கான். இது பார்க்கப்பட்டவர்தனமா தெரியாமல் செஞ்சாலும் பரவாயில்ல. அடுத்தடுத்து இவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சாதாரண அரசியல் தெரிந்த மனிதர்களுக்கு கூட தெரிந்து விடுகிறது. இன்னும் தேர்தல் நெருங்க இவர்கள் உக்கிரமாக இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி எல்லா திருட்டு வேலையும் பண்ணுவான். ஏன்னா பண்ணிவிட்டு இவங்க சுத்தமானவங்க கிடையாது. ஒரு ரோடு போடுறதுக்கு 8000 கோடி அடித்தவங்க, சரியா 8500 கோடி அடித்து அவர்களுடைய அரசு சிஏஏ வந்து அறிக்கை கொடுத்தும் அந்த சிஏஏ கலைச்சி விட்டாங்க. புரியுதா? இவர்கள் மெகா திருடர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. கோடி, அதாவது சும்மா 100 200 கோடி 200 கோடி 250 கோடிலாம் இல்லை, லட்சக்கணக்கான கோடிகளை சுருட்டி, ஏன்னா இந்திய மக்கள் வரிப்பணத்தை அப்படியே ஆட்டையை போட்டு அதுக்கு ஒரே திட்டம் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது தான். அதற்காக ஒரு அமௌண்ட்டை பெருசாக செலவு பண்ணி விதைச்சி அந்த ஸ்டேட்டை ஆட்டையை போட்டு மத்திய மாநிலம் ஒன்றுன்னு டூயல் ஆட்சி, டபுள் இன்ஜின் ஆட்சின்னு சொல்லி மொத்தமாக கொள்ளையடிப்பது தான் இவர்களோட திட்டம். வருகிற 2026 எதையாவது ஒன்று பண்ணி பிடிச்சி உள்ளே போட்டு கட்சியை கலைச்சி எதையோ ஒன்று கரடி பண்ணி என்ன திட்டத்தை வேணாலும் பண்ணி தமிழ்நாட்டை ஆட்டையை போடணுன்றது தான் அவர்களோட திட்டம். ஏன்னா இதை தொடர்ந்து அடுத்தடுத்து இன்னும் உக்கிரமாக பல வேலைகளை அவர்கள் செய்ய தொடங்குவார்கள். இது ஆரம்பம் தான், இது வந்து முடிவில்லை. ஸோ அடுத்தடுத்து நிறையா விஷயங்களை பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.